பிள்ளையாருக்கு எதிரே நின்று தோப்புக்கரணம் போடுகிறோமே, அதை நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தவர் மகாவிஷ்ணுதான் என்று ஒரு கதை இருக்கிறது. ஒரு சமயம் மகாவிஷ்ணுவுடைய சக்கரத்தை அவரது மருமகனான பிள்ளையார் விளையாட்டாக பிடுங்கிக் கொண்டு தன் வாயில் போட்டுக் கொண்டாராம். பிள்ளையாரிடமிருந்து அதை பிடுங்குவது முடியாது. அவர் மிகவும் பலமுடையவர். அதை வலுக்கட்டாயமாகவும் வாங்க முடியாது. ஆனால் அவரை சிரிக்க வைத்து, சந்தோஷத்தில் அவர் வாயிலிருந்து சக்கரம் கீழே விழுந்தால் எடுத்துக் கொள்ளலாம் என்று மகாவிஷ்ணுவுக்கு தோன்றியது. உடனே தன் கைகளால் காதுகளை பிடித்துக் கொண்டு ஆடினார். விநாயகர் விழுந்து விழுந்து சிரித்தார். சக்கரம் கீழே விழுந்தது. விஷ்ணு அதை எடுத்துக் கொண்டார். தோப்பு கரணம் என்பது தோர்பி கரணம் என்ற சொல்லிலிருந்து வந்ததாக கூறப்படுகிறது. தோர்பி என்றால் கைகள், கரணம் என்றால் காது. அதாவது கைகளால் காதை பிடித்துக் கொள்வது என்பதே தோப்பு கரணம். விக்னேஸ்வரர் அவர்களின் அனுகிரகம் இருந்தால்தான் உலகத்தில் எந்த காரியமும் தடையின்றி நடக்கும். தடைகளை நீக்கி பூரண அனுகிரகம் செய்கிற அழகான குழந்தை தெய்வம் பிள்ளையார். அவரை பிரார்த்தித்து பூஜை செய்வதால் நாம் விக்னங்களின்றி நல்வாழ்வு வாழ்வோமாக.